இன்னைக்கு பதிவு எடுக்க கூடாதுன்னு தான் பிளான். நான் எப்பயும் போல பஸ் ஏறி உட்காந்தேன். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து ப்ரோ வீடியோ எடுக்கலான்னு கேட்டாரு. அவர் அப்படி கேட்டு போன அடுத்த நிமிஷத்துல இருந்தே பதிவு போட ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு வளர்ந்தவன் ஆப்சென்ட், அவனுக்கு பதிலா இந்த நண்பர் வந்திருந்தாப்ல. இவர் கூட அப்படியே காலேஜுக்கு வந்துட்டேன். ஓகே, காலை வகுப்பு முடிஞ்சது. இப்போ மணி 1 லஞ்ச் டைம். இன்னைக்கு நானும் சாப்பாடு எடுத்துட்டு வரல, நம்மளால தேனசும் சாப்பாடு எடுத்துட்டு வரல. தலைவன் வெளியே ஒரு நல்ல கடைக்கு கூட்டு போறேன்னு சொன்னான். அதனால காலேஜ்ல இருந்து வண்டி எடுத்துன்னு சிட்டா போறேன்ட்டோம். அதுக்கு முன்னாடி தேனசோட கடைக்கு போயிட்டு மணி அபேஸ் பண்ணிட்டு வந்துட்டு இப்படி ஒரு இடத்துக்கு கூட்டு வந்தான். எங்கடா கூட்டு வந்திருக்க, என்னடா இடம்னு கேட்டேன். மை பாய், இடத்த பார்த்து குறைச்சி இட போடாத, சாப்பிட்டு சொல்லுன்னா. உண்மையாவே பிரியாணி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் எண்டிங் ஒரு ரோஸ் மில்க போட்டு நான் அப்படியே ட்ரைனிங்க்கு சுட்டு விட்டேன். இப்போலாம் என்னன்னே தெரியல, வர வர கிளைமேட் 3 மணி ஆனாலே இருட்டிக்குது. அப்புறம் ட்ரைனிங் பண்ண ஆரம்பிச்சோம். ஒரு 4 மணி போல நம்ம டீமோட ஸ்நாக்ஸ் ஸ்பான்சர் வந்தாப்ல. தலைவர் தான் இப்போ ரீசெண்ட் டேஸ்ல ட்ரைனிங் டைம் அப்ப ஸ்நாக்ஸ் எடுத்து வந்து தராப்ல. அப்புறம் கிரிட்டு கௌசிக்கும் அரை விடு போயிட்டு 5 நிமிஷத்துல கிட்டு மாதிட்டும் வந்துட்டான். தலைவர் தான் இன்னைக்கு நம்ம ட்ரைனிங் வீடியோஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தாப்ல. ஏன்டா இந்த விழுந்திருப்பே. அவர் அப்படியே வழக்கம் போல இருட்டு வரைக்கும் விளையாண்டோம். அவர் அப்படியே அகல பாதல டீஹைட்ரேஷனுக்கு போன வண்டி ஹைட்ரேட் பண்ணிட்டு அங்கிருந்து சுட்டு விட்டேன். இன்னும் கொஞ்சம் நாளைக்கு 1 to 1 நல்ல வீடியோ வரும், மறக்காம பாத்துருங்க. அடுத்த வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டு இன்னைக்கு நாள் முடிச்சுக்கிட்டேன். தொடர்பில் இருக்கவும்.